நம்ம சேனல்ல ஆப்பிள் வச்சு ஒரு கிராக் பண்றோம். அதுக்கு நான் ரெண்டு பாக்கெட்ல இருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். அது மிக்ஸ் பண்ணாத ஆயில் ஆகும். அதுக்கு அப்புறம் சர்க்கிள் ஷேப் பண்ணி எடுத்துட்டேன் பிளேட் மாதிரி. அதுக்கு அப்புறம் குட்டியா ரெண்டு ஸ்கொயர் ஷேப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மறுபடியும் குட்டியா ஒரு சர்க்கிள் ஷேப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் குட்டி பால் அட்டாச் பண்ணிட்டேன். பிளேட் செஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் பிளேட் செஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கு மேல மட்டும் டார்க் பெயிண்ட் அடிச்சிட்டேன். அதுக்கு அப்புறம் பின்னாடி அடிச்சலாம். அப்புறம் ஸ்கொயர் ஷேப்ல ரெண்டு பண்ணி எடுத்துட்டோம்ல. அதுக்கு நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு டார்க் பிரவுன்ல ஒயிட் மிக்ஸ் பண்ணி இந்த கலர் அடிக்கும். இல்ல பீச் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது செஞ்சு வச்சிருக்கோம் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த சர்க்கிள் ஷேப்ல பெயிண்ட் மாதிரி பேக்ல எடுத்து வச்சிருக்கோம்ல. அதுக்கு கீழ பிளாக் பெயிண்ட் அடிச்சிக்கிறேன். நல்லா காஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்ல செஞ்சு வச்சிருக்கோம்ல. அது மேல அடிச்சிட்டு காஞ்சிச்சு. பின்னாடி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த குட்டி பிளேட் மேல ஒரு ரவுண்ட் பால் வச்சிருந்தோம்ல. அதுக்கு கீழ நம்ம வந்து ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட். கீழ ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரவுண்ட் பால் மேல வந்து yellow கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் ஷேப்ல ரெண்டு செஞ்சு வச்சிருந்தோம்ல. அதுல வந்து பிரவுன் கலர்ல கார்னர் கொடுத்துக்க போறேன். கார்னர்ல அடிச்சு போறேன். லைட்டா வெளிய வந்துச்சு. அது லைட் பிரவுன் வச்சு எட்ஜ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் அந்த மாதிரி கொடுத்து போறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் கிடைச்சது. அதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பீஸை நடுவுல ஸ்டிக் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சைடுல. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து மேலே கொஞ்சம் பேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆம்லேட் வரையும் செஞ்சு வச்சிருக்கோம்ல. அது சைடுல ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி ஒரு மேக்னெட் ஒன்று ஒட்டிக்க போறேன். ஒரு அண்டர் ஃப்ரிட்ஜ் வந்து யாருக்கு ஆம்லேட் இருக்கும்.